நம்ம இந்த வீடியோல 2025ல கேட்ட சம் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்டின்னா, கொஸ்டின் வந்து ரூட்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்ஸரும் பார்த்தீங்கன்னா, ரூட்ல தான் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்க அப்டின்னா ரொம்பவே ஈஸி. ஒவ்வொரு நம்பருக்குமே தனித்தனியா நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன குடுத்துருக்காங்க? அ ரூட் 192 குடுத்துருக்காங்களா? ஸோ அதுக்கு நம்ம ரூட் எடுக்கலாம். 192 192 இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 192க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா 2ஆல போடலாமா? அப்போ என்ன வரும் 96 திரும்பவும் 2ஆல கேன்சல் பண்ணோம்னா 48 திரும்ப 2ஆல கேன்சல் பண்ணா 24 2ஆல கேன்சல் பண்ணா 12 திரும்ப 2ஆல கேன்சல் பண்ணா 6 2 அப்படின்றபோது 3 இதுதான் இதுக்கான எல்சிஎம். ஸோ இந்த வேல்யூவ எப்படி எழுதலாம் அப்படின்னா, அங்க குடுத்துருக்கத அப்படியே எடுத்துக்கங்க. 1, 2, 3, 4, 5, 6 2 இருக்கு. ஸோ 2, 2, 2, 2, 2 6 டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நெக்ஸ்ட் என்ன 3 இருக்குல்ல, அதையும் உள்ள எழுதிக்கிருவோம் 3. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரூட்டுக்கு உள்ள இருக்கிற வேல்யூவ அப்படியே ரூட்டுக்கு வெளில எழுதிருவோம். ரூட்டுக்கு உள்ள என்ன இருக்கு? 2, 2 இருக்கா? அந்த 2, 2 வெளியில வரும்போது ஒரே ஒரு தடவ தான் வரும். இங்க 2 டைம் 2 இருக்கு. ஸோ வெளில எடுக்கும்போது 1. அப்போ மொத்தம் 2 மட்டுமே 6 டைம்ஸ் இருக்கு. அப்போ ரூட்டுக்கு வெளில எடுக்கும்போது 3 டைம் போட்டா போதும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. இங்க 3 பார்த்தீங்கன்னா சிங்கிளா தான் இருக்கு. ஸோ அத அப்படியே ரூட்லயே போட்டுக்குருவோம். இதுவே 3 வந்து 2 டைம் இருந்துச்சுன்னா, அதையும் அப்படியே நம்ம வெளில எடுத்திருப்போம். ஓகே. இந்த வெளில 2 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கு. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 வந்து 8. அப்போ 8 ரூட் 3 8 ரூட் 3 இதுதான் ஃபர்ஸ்ட்டு நம்ம ரூட் 92க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, ரூட் சாரி 8 ரூட் 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து 75 75க்கு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, 75க்கும் அதே போல எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 75 5ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, 5ஆல கேன்சல் பண்ணோம்னா 1 5 மீதம் என்ன இருக்கும்னா 2 இருக்கும். 5 15 திரும்ப 5ஆல கேன்சல் பண்ணா 3 திரும்ப 3ஆல கேன்சல் பண்ணா 1. அப்ப இங்க என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படின்னா, ரூட் 5 இன்ட்டு 5 இன்ட்டு 3 அதுலயே அது போல தான் 2 டைம்ஸ் இருக்க நம்பர ரூட்டுக்கு வெளில எடுக்கும்போது 1 டைம் ரூட் 3 1 டைம் தான் இருக்கு. ஸோ 1 3 1 டைம் இருக்கிறதுனால ரூட்டுக்குள்ள போட்டுட்டோம். அடுத்தது 147 இதுக்கும் அதே போல எல்சிஎம் எடுப்போமா? 147 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா, எதால கேன்சல் பண்ணலாம்? 3ஆல கேன்சல் பண்ணுவோம். 3ஆல கேன்சல் பண்ணோம்னா 4 3 12 மீத 2 9 3 27. அடுத்தது 7ஆல கேன்சல் பண்ணா 7 7 47 7ஆல கேன்சல் பண்ணா 1. அப்ப இங்க என்ன வருது? ரூட் 7 இன்ட்டு 7 இன்ட்டு 3. அப்ப ரூட்டுக்கு வெளில எடுக்கும்போது ஒரே ஒரு 7 தான் வரும். ரூட் 3 இருக்கும். இப்போ ஃபைனலா என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு ஒண்ணொண்ணுக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ரூட் 192க்கு வந்து 8 ரூட் 3 வந்திருக்கு. அடுத்தது பிளஸ் கொஸ்டின்ல பிளஸ் இருக்கு. மறந்துறக்கூடாது. அதுக்கப்புறம் 75க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, 5 ரூட் 3 5 ரூட் 3 நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, 147க்கு மைனஸ் இருக்கு. மைனஸ் 7 ரூட் 3 7 ரூட் 3 ஓகே. இப்போ இத வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா, 8 ரூட் 3லேருந்து 7 ரூட் 3ய மைனஸ் பண்ணோம்னா 1 ரூட் 3ன்னு வரும். 1 ரூட் 3 பிளஸ் 5 ரூட் 3 வந்து என்ன வந்துருது? 6 ரூட் 3ன்னு வந்துருது. ஸோ ஃபைனலா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, 6 ரூட் 3. ஸோ ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க. 6 ரூட் 3 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன்ல இல்ல. ஸோ அப்ப இது என்ன தப்பா? இல்ல. ஸோ என்ன வரும் அப்படின்னா, நம்ம ரூட்டுக்கு உள்ள கொண்டு போறோம் 6. அப்ப என்ன பண்ணுவோம்னா, 2 டைம்ஸ் போடுவோம். அப்ப ரூட்ல தான வேல்யூ இருக்கு. 6 இன்ட்டு 6 இன்ட்டு 3 இது 2 ஈக்குவல். ஓகேவா? ஏன்னா ரூட்டுக்கு உள்ள 2 டைம் இருந்துச்சுன்னா, வெளில எடுக்கும்போது 1 டைம். அதுவே நம்ம உள்ள கொண்டு போனோம் அப்படின்னா, 2 டைம் போடுவோம். அவ்வளோதான். அப்போ 6 6 36 இன்ட்டு 3 108. ஸோ இதான் ஆன்சர். நமக்கு ரூட்ல குடுத்துருக்கிறதுனால இந்த மாரி சால்வ் பண்றோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரூபாய் 6,800 ஆண்டுக்கு 8% என்ற தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 9,520 மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஸோ இதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின்.
என்ன கேட்டிருக்காங்கன்னா, அசலும் குடுத்துருக்காங்க. மொத்த தொகை அசல் அப்படின்றது 6,800 மொத்த தொகை வந்து 9,520. அதுல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% எத்தனை ஆண்டுகள்? எத்தன? வந்து கேட்டிருக்காங்க நமக்கு. எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இந்த அசல் வந்து இந்த அமௌண்ட்டா மாறணும் அப்படின்னா, எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே ஈஸியான ஒரு சம். சால்வ் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னா, அசல் குடுத்துருக்காங்க. அசல் குடுத்துருக்காங்களா? 6,800 இதுதான் வந்து அசல். 6,800 இதே வந்து அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்த தொகை 9,520 அதுக்கப்புறம் 6 குடுத்துருக்காங்க. 8% என் கேட்டிருக்காங்க. என் என்ன? இதான் கொஸ்டின். இப்போ நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தேவை. ஏன்னா ஃபார்முலா என்னது? இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் VNR/100 இதான ஃபார்முலா. அப்ப இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் மொத்த தொகையிலிருந்து அசல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, அசல மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். மொத்த தொகை என்னது? 9,520 மைனஸ் 6,800 இத மைனஸ் பண்ணுவோமா? மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, 2,720 கிடைக்குது. 27 200 2,720 இதான் நமக்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா? இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் 2,720 ஈக்குவல் பி தெரியும் 6,800 இன்ட்டு என் தெரியாது. ஸோ என்ன வச்சுக்கோங்க, ஆர் தெரியும் 8 டிவைடட் பை 100 கேன்சல் பண்ணுமா? 2 0 2 0 கேன்சல். நெக்ஸ்ட்டு 2ஆல கேன்சல் பண்ணுமா? 2ஆல கேன்சல் பண்ணா 4 இத 2ஆல கேன்சல் பண்ணா 1 3 6 0 திரும்ப 2ஆல கேன்சல் பண்ணா 2 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 6 8 0 ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க இங்க 68 இருக்கு. ஒரு 68 68 இங்க 10 இங்க 2ஆல கேன்சல் பண்ணோம்னா 5. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 5. என்னோட வேல்யூ 5. ரொம்பவே சிம்பிள். ரொம்ப சிம்பிளான ஒண்ணு. என்ன பண்ணோம் அப்படின்னா, கேன்சல் பண்ணோம். கரெக்ட்டா கேன்சல் பண்ணணும். ப்ளஸ் வந்து ஃபார்முலா கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் குடுக்கல. கொஸ்டின்ல பாருங்க இன்ட்ரெஸ்ட் குடுக்கல. பட் நம்ம தான் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோம். இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் மொத்த தொகையிலிருந்து அசல மைனஸ் பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி அசலும் மொத்த தொகையும் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இந்த 9,520லேருந்து 6,800 மைனஸ் பண்ணோம்னா 2,720 இதான் நமக்கான இன்ட்ரெஸ்ட். அது எப்பவும் போல தான் ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் VNR/100 V பார்த்தீங்கன்னா 6,800 என் வந்து தெரியாது. ஆர் வந்து 8 டிவைடட் பை 100 இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் 2,720 இத கேன்சல் பண்ண ஆன்சர். கொஞ்சம் கவனமா கேன்சல் பண்ணணும். ஏன்னா பெரிய பெரிய நம்பரா குடுத்துருக்க போது நம்ம கவனமா கேன்சல் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 30 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு நேர்வட்ட கும்பின் இடைக்கண்ட ஆரம் குடுத்துருக்காங்க. 7 சென்டிமீட்டர் மற்றும் 28 சென்டிமீட்டர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு தோணலாம், என்னடா இது 2 ஆரம் குடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு டவுட் வரும். இடைக்கண்டம் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஆர் சிறிய ஆரும், கேப்ஸ் வந்து பெரிய ஆர். பெரிய ஆரம் வந்து 28. எனில் அதன் கன அளவு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஆப்ஷன போட்டுட்டு வரலாம். அது 2டே 2 தான். ஒண்ணு வந்து ஃபார்முலா தெரிஞ்சு சால்வ் பண்றது. செகண்ட் ஒன் வந்து பிடிச்ச ஆப்ஷன் போடுறது. ஃபார்முலா தெரியாம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. வால்யூம் ஈக்குவல் ஃபார்முலா வந்து வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஈக்குவல் 1/3 பை ஹச் கேப்ஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேப்ஸ் ஆர் அண்டு ஸ்மால் ஆர். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான் இது. ஓகே. இடைக்கண்டத்தின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. பை வந்து 22/7 உயரம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின்லேயே இருக்கு 30 சென்டிமீட்டர் உயரம் அப்படின்னு இருக்கா? இன்ட்டு அடுத்தது ஆர் ஸ்கொயர். கேப்ஸ் ஆர் என்னது? பெரிய ஆரம் 28 ஸ்கொயர். ஸ்மால் ஆரம் வந்து 7 ஸ்கொயர் பிளஸ் 28 இன்ட்டு 7 ஓகேவா? இது வந்து இந்த ஆரம் வந்து ஸ்மால் ஆர்.
இந்த 28 வந்து கேப்ஸ் ஆர். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 3ஆல 30 கேன்சல் பண்ணா 10. 28 ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கும். 784 7 ஸ்கொயர் 49. 28யும் 7யும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 196. 196 இது எல்லாத்தையுமே கூட்டுங்க. கூட்டணும் அப்படின்னா 1029ன்னு வருது. நெக்ஸ்ட் இந்த இதில கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா, அங்க என்ன இருக்கும்? 22/7 இன்ட்டு 10 இருக்கும். இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இது எல்லாத்தையுமே சிம்ப்ளிஃபை பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 1029ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த 7ஆல 1029 கேன்சல் பண்ணலாம். ஒரு 7 7 மீதம் 3 இருக்கும். 4 7 28ஆ? 28 போக மீதம் 4 இருக்கும். 4 இங்க 9 49ன்ற போது 7 7 49. அப்ப இங்க வந்து 22 இன்ட்டு 10 இன்ட்டு 147ன்னு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா, நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா, 32,340 கிடைக்குது. 32,340 கிடைக்குது. ஸோ இதான் ஆன்சர். எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா, 32,340 ஆப்ஷன் ஏல இருக்கு. 32,340 ஃபார்முலா மட்டும் அகைன் ஒன் டைம் சொல்லிடுறேன். இடைக்கண்டத்தின் கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா வால்யூம் ஈக்குவல் 1/3 பை ஹச் கேப்ஸ் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் பிளஸ் கேப்ஸ் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர். இந்த கூம்பின் இடைக்கண்டத்தின் ஆரம் தானே கேட்டிருக்காங்க. கூம்புக்கான ஃபார்முலா வால்யூம் ஈக்குவல் 1/3 பை ஆர் ஹச்ன்னு படிச்சிருப்போம். பை ஆர் ஹச். இதில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர் மட்டும் 2 பெரிய ஆரம், சிறிய ஆரம் இருக்கிறதுனால, நம்ம என்ன பண்ணிக்கிருவோம் அப்படின்னா, ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் இன்ட்டு ஆர். மத்தது எல்லாமே அதே தான். 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச் தானே. சாரி பை ஆர் ஸ்கொயர் ஹச். இதான் வந்து எதுக்கான ஃபார்முலா? கூம்புக்கான கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இடைக்கண்டத்துக்கான கன அளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவ ஈஸியா எழுதலாம். ஒருவேளை இது மறந்துட்டா, என்னது இடைக்கண்டத்தின் கன அளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா, இந்த ஃபார்முலாவ யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா, ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 21 சென்டிமீட்டர். அதன் மைய கோணம் 120 டிகிரி எனில் வில்லின் நீளம். இதுக்கும் ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஃபார்முலா தெரியலனா சால்வ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஆரம் குடுத்துருக்காங்க 21 சென்டிமீட்டர். அண்ட் டிகிரி குடுத்துருக்காங்களா? கோணம் வந்து 120 டிகிரி. நீளம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா நீளம் ஈக்குவல் பீட்டா பை 360 வட்டத்தின் 360 இன்ட்டு ஒரு வட்டத்துல இந்த பகுதி மட்டும் தான் கண்டுபிடிப்போம். பை 2/r 2/r. இதான் நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதே டைம்ல இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலானாலும் அதே தான். இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, பை ஆர் ஸ்கொயர்னு வரும். பை ஆர் ஸ்கொயர்னு வரும். ஸோ இவ்வளோதான். நம்ம இப்போ நீளம் கண்டுபிடிக்க போறோம். டீட்டா பை 360யா? இப்போ டீட்டா பார்த்தீங்க அப்படின்னா, என்ன வேல்யூ குடுத்துருக்காங்க? 120ன்னு குடுத்துருக்காங்க. கோணம் 360 இன்ட்டு 2 இன்ட்டு பை வந்து 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 21. 7ஆல கேன்சல் பண்ணா 3. 0 0 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன கேன்சல் பண்ணலாம்? 2ஆல 3ஆல 36 கேன்சல் பண்ணலாமா? 1 2 12 12 கேன்சல் பண்ணலாமா? எல்லாமே கேன்சல் ஆயிருச்சு. 2 இன்ட்டு 22 மட்டும் இருக்கு. மல்டிபிள் பண்ணீங்கன்னா 44 அவ்வளோதான். இதான் ஆன்சர். அதுக்கு ஃபார்முலா தெரியணும். ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ண மாரி இருக்கும். பட் ஃபார்முலா தெரியலனா எதுவும் பண்ண முடியாது. இது பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். இங்க பாருங்க இந்த இடத்துல பை ஆர் ஸ்கொயர்னா ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா. இதே வந்து நீளம் கண்டுபிடிக்கனா இந்த இடத்துல 2/r இவ்வளோதான். ஃபார்முலாவுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான். பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னா ஏரியா கண்டுபிடிப்பீங்க. 2/r அப்படின்னா அதில் நீளம் கண்டுபிடிப்போம். 44 ஆன்சர். நெக்ஸ்ட் சம். ஒரு அசல் ஆண்டுக்கு 5% தனி வட்டி வீதத்தில் 7 ஆண்டுகளில் எவ்வளவு ஆகுதாம் அப்படின்னா 6,750 உயர்ந்தது எனில் அசலை காண்க. இதுவும் ரொம்ப ஒரு ஈஸியான சம்.
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு மிகவும் எளிமையான ஒரு சம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அசல் தான் கேட்டிருக்காங்க. அசல் காண்க. அசல் காண்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, என்ன பண்ணலாம்? என்ன குடுத்துருக்காங்க? மொத்த தொகை குடுத்துருக்காங்க. அமௌண்ட் 6750 என்ன குடுத்துருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% என் வந்து 7 இயர்ஸு. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அசல் கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்ப நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்டின்னா, மொத்த தொகை அப்டின்றது அசலோட இன்ட்ரெஸ்ட்ட கூட்டுவோம். இதான மொத்த தொகை. இப்ப நமக்கு என்ன தெரியும்? அசல் தெரியும். அசல் தெரியாதா? சாரி. அசல் தான் தெரியாது. ஸோ, அத அப்படியே வச்சுக்கோங்க. மொத்த தொகை தெரியும். இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? BNR/100. ஓகே. அசல். அசல் வந்து தெரியாது. அப்போ இது 2லயுமே பாருங்க காமனா என்ன இருக்கு? B இருக்கு. அப்படியே வெளில எடுத்துக்கங்க. இங்க B எடுத்துட்டோம் அப்படின்னா 1 இருக்கும். 1 + NR/100. இங்க மொத்த தொகை. மொத்த தொகை என்ன கண்டுபிடிச்சு கொஸ்டின்ல குடுத்துருக்காங்க. 6750 ஈக்குவல் அசல் கண்டுபிடிக்க போறோம். 1 + என்னோட வேல்யூ என்னது? 5. ஆரோட வேல்யூ என்னோட வேல்யூ 7. ஆரோட வேல்யூ தான் 5. /100. இப்போ 5ஆல இத கேன்சல் பண்ணா 100 20 இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 6750 ஈக்குவல் இங்க என்ன பண்ணியிருக்கோம்? அசல் பிளஸ் 1 பிளஸ் 5 கேன்சல் ஆயிடுச்சு. 7/20ன்னு இருக்கு. இத குறுக்கு பெருக்கல் பண்ணுவோமா? 7 இன்டு 1 சாரி 20 இன்டு 1 20 20 பிளஸ் 7 27. அப்போ அசல் இன்டு 27/20 இங்க 6750. 27ஆல இந்த 6780 கேன்சல் ஆகும். 27ஆல கேன்சல் ஆச்சு அப்படின்னா, இங்க 250ன்னு வரும். இங்க 20 வந்து அந்த சைடு வரும்போது, இங்க வகுத்தலா இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது பெருக்கலா வரும். அப்ப 250 இன்டு 20 தான் என்னன்னா அசல். இது 2யும் மல்டிபிள் பண்ணோம்னா 5000ன்னு வரும். இதுதான் அசல். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நமக்கு குடுத்துருக்கிறது மொத்த தொகை குடுத்துருக்காங்க. அசல் கேட்டிருக்காங்க. ஸோ, அதனால தான் நம்ம இந்த ஃபார்முலாவ யூஸ் பண்றோம். இது வந்து ஃபார்முலா அப்படின்றத விட ரொம்பவே இது ஃபார்முலா கூட இல்ல. ரொம்ப ஈஸி. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மொத்த தொகை அப்படின்றது அசலோட இன்ட்ரெஸ்ட்ட கூட்டினா தான் மொத்த தொகை. அப்ப இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். அதுலேருந்து காமனா என்ன இருக்கு? B இருக்கு. அத வெளில எடுத்துக்கிட்டோம். வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்குது. ஃபார்முலாவே நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் மொத்த தொகை இருக்க இடத்துல 6780 அசல் தெரியாது. எண் இருக்க இடத்துல என்னோட வேல்யூ 7 ஆர் இருக்க இடத்துல ஆரோட வேல்யூ 5 /100 5ஆல 100 கேன்சல் பண்ணோம்னா 20 அதுக்கப்புறம் குறுக்கு பெருக்கல் பண்ணீங்க அப்படின்னா 27/20 27/20ன்னு வருது. 27ஆல 6780 கேன்சல் பண்ணும்போது 280 280 × 20 5000. ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா, விகிதங்கள் எது சமமானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3:2ன்னு இருக்கா? இதோட 10 மல்டிபிள் பண்ணுங்க 30. அதே நம்பரால தான் 2யுமே ஒரே நம்பரால தான் மல்டிபிள் பண்ணணும். ஏன் அப்படின்னா, சமமானது தானே கேட்டிருக்காங்க. 30 இங்க 20. அப்ப இது கரெக்ட்டா இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. 4 இங்க 3. இப்ப 4ஆல 5 பெருக்குனீங்கன்னா 20 வந்துருச்சு. அதே 5ஆல தான் கீழயும் பெருக்கணும். பட் இங்க 30 இருக்கு. இங்க 15 வந்திருக்கணும். அப்ப இது தப்பு. இங்க பாருங்க 6 இங்க கீழ 4. 6ஆல 4 வந்து இதோட மல்டிபிளே இல்ல. ஸோ இது வரவே வராது. அடுத்து இங்க பார்ப்போம். 4, 6 இங்க 80 இருக்கா? 80 இங்க 40 இருக்கு. 20ஆல பெருக்குவோமா? 4யும் 20யும் பெருக்குனா 80 வந்துரும். அதே 20ஆல பெருக்குனோம்னா, இங்க என்ன வரணும்? 30 வரணும். ஆனா இங்க 40 இருக்கு. ஸோ அப்ப இதுவும் வராது. ஸோ கரெக்ட்டானது ஆப்ஷன் ஏ. சேம் நம்பரால மல்டிபிள் பண்ணி பாருங்க. வர்ற ஆன்ஸர வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கேள்வி மற்றும் விடை இறுதி முடிவிற்காக வல்லுனர் குழுவின் முன் வைக்கப்பட்டுள்ளது. ஓகே. சாதாரண ஒரு HCF கொஸ்டின். இதுக்கு வந்து சரியான ஆப்ஷன கரெக்ட்டா ஆப்ஷன்ல வைக்காம, வல்லுனர் குழு முன்னாடி வச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். HCF கொஸ்டின். என்ன பண்ணல? ஆப்ஷன கரெக்ட்டான ஆப்ஷன அந்த வல்லுனர் குழு வந்து அதே வல்லுனர் குழு தான் கொஸ்டின் எடுத்திருப்பாங்க.
அந்த வல்லுனர் குழு வந்து கரெக்ட்டான ஆப்ஷன வைக்கல. ஓகே நம்ம சால்வ் பண்ணிடலாம். 2.6 1.3 0.65 இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இத முழு நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 100ஆல மல்டிபிள் பண்ணுங்க. இதையும் 100 இதையும் 100 வர்ற ஆன்ஸர என்ன பண்ணிரணும்? 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வச்சு கரெக்ட்டான ஆன்ஸர் கொண்டு வந்துரணும். ஏன்னா, இங்க 2 100ஆல மல்டிபிள் பண்ணியிருக்கோம். 100ஆல மல்டிபிள் பண்ணும்போது 260 இங்க 130 இங்க 65 ஓகே. இப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, 5ஆல கேன்சல் பண்ணுவோமா? 5 5 25 மீத 1 2 5 10 இங்க 2 5 10 மீத 1 3 6 5 30 இங்க 1 5 மீதம் 1 13 ஓகே. நெக்ஸ்ட் 13ஆல கேன்சல் ஆகும்னு நெனைக்கிறேன். ஆமா. ஒரு 13 13 2 13 இங்க 4 13 அதுக்கப்புறம் HCF அப்படின்றது 1 1 வர்ற வரிய கேன்சல் பண்ணக்கூடாது. எல்சிஎம்னா தான் 1 1 வர்ற வரிய நம்ம கேன்சல் பண்ணணும். அப்ப இங்க 4 2 1 இருக்கு. காமனா கேன்சல் பண்ற ஒரு நம்பர் இங்க இல்ல. அப்ப இதுதான் இதுக்கான ஆன்சர். அப்போ 5 இன்டு 13 மல்டிபிள் பண்ணுவோமா? பண்ணீங்க அப்படின்னா 65 வருது. 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வச்சிரணும். மறந்துறக்கூடாது. காரணம் என்னன்னா, நம்ம 100ஆல கேன்சல் பண்ணோம். 100ஆல மல்டிபிள் பண்ணோம். மறந்துறக்கூடாது. இப்போ 0.65 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன்ல இல்ல. அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே மார்க் குடுத்துருக்காங்க. ஓகே. அவங்க ஆப்ஷன் கரெக்ட்டா வைக்காதனால நமக்கு மார்க் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முதலீட்டாளர் 2/3 மூலதனத்தில் 4% வருமானத்தையும் 1/3 இல் 5% வருமானத்தையும் மீதம் உள்ள நல்ல கொஸ்டின் ரீட் பண்ணணும். நல்ல கொஸ்டின் ரீட் பண்ணணும். மீதமுள்ள தொகையில் 6% வருமானத்தையும் பெறுகிறார். திரும்ப ஒன் டைம் கூட ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு முதலீட்டாளர் 2/3 4% வருமானத்தையும் அதிலிருந்து 4% வருமானம் அடைகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4ல வந்து 5% வருமானம். மீதமுள்ள இங்க ஒரு இவ்வளவு தொகை அப்படின்னு சொல்லாம மீதமுள்ளன்னு குடுத்துட்டாங்க. மீதமுள்ள தொகையில் 6% வருமானத்தையும் பெறுகிறார். அவரது மொத்த மூலதனத்தில் அவர் சம்பாதிக்கும் சராசரி வருமான விகிதம் என்ன? சராசரி வருமானம் என்ன அப்படின்னு கேட்ருக்காங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மீதம் அப்படின்றத கண்டுபிடிங்க. மீதம் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு முதலீட்டாளர் மூலதனம் பார்க்கலாம். 2/3 பிளஸ் 1/4 இது 2யும் கூட்டிட்டு 1ஆல மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா, மீதமுள்ள அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான ஆன்சர் கிடைக்கும். குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. 8 இங்க 3 12 1 மைனஸ் அப்ப இத கூட்டும்போது 2யும் கூட்ட தானே செஞ்சிருக்கோம். 11/12 இங்க 1 மைனஸ். அப்ப இங்க என்ன வரும்? 12 இன்டு 1 12 12 மைனஸ் 1 11 1/12 அப்ப இந்த மீதமுள்ள தொகைன்றது என்னது? 1/12 1/12 மீதமுள்ள தொகைய நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். மீதமுள்ள தொகை 1/12 நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்பதான் நம்ம வந்து கொஸ்டினுக்குள்ளே போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. 2/3 மூலதனத்துல 4% வருமானம். எவ்வளவு சதவீத வருமானம்? 4%. அப்ப இன்டு 4 அப்ப என்ன வரும்? 8/3ன்னு வரும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்து 1/4 இன்டு 5% அப்படின்ற போது 5/4. தேர்டு 1/12 நம்ம கண்டுபிடிச்சது. அங்க வருமானம் பார்த்தீங்கன்னா 6% அப்ப கேன்சல் ஆகும்ல இது 1 இங்க 2 அப்ப 1/2 அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே எல்சிஎம் எடுத்து இது எல்லாத்தையுமே ஆவரேஜ் தானே கேட்டிருக்காங்க. சராசரி வருமான விகிதம்ன்ற போது 1/3 பிளஸ் 5/4 பிளஸ் 1/2 கீழே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 4 2க்கு எல்சிஎம் எடுத்தா 12 4ஆல பெருக்குனா 12 அதே 4ஆல மேலேயும் பெருக்குங்க 32 பிளஸ் இங்க 3ஆல பெருக்கணும். அப்ப அதே 3 15 பிளஸ் இங்க 6ஆல பெருக்குவோம். அதே 6 6 இது எல்லாத்தையுமே கூட்டுவோமா? 32 15 6 32 15 6
இது 3யும் கூட்டுனீங்கன்னா 53ன்னு வருது. 53/12. ஸோ இதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட்டு அந்த மீதமுள்ள தொகை அப்படின்றதுக்கு எவ்வளோ பங்குன்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளோ பங்குனா 1/12. 1/12 அத வச்சுட்டோம். 1/12 அப்படின்றத வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மு முதலீட்டாளர் மூலதனம் 1/3 4% ஓகேவா? அப்போ 1/3 இன்டு 4 அப்போ பெருக்குங்க 8/3. அடுத்து செகண்ட் என்னது 5%. அப்போ 1/4 இன்டு 5ன்ற போது 5/4. அடுத்தது தேர்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 1/12 இன்டு 6. ஸோ இது வந்து கேன்சல் ஆகும். அப்போ 1/2 இன்ட்டு இன்ட்டு இல்ல. எல்லாத்தையுமே 3யுமே ஆவரேஜ் கேட்டிருக்கறனால 3யுமே பெருக்கிரணும். சரி கூட்டணும். ஆவரேஜ் அப்படின்னா கூட்டுறதானே. கூட்டணும் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா என்ன குடுத்துருக்காங்கன்னா, மிஸ்ஸிங் டெர்ம் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டெர்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க. இது அப்படியே கொஸ்டின் கரெக்ட். கொஸ்டின் வந்து 6th புக்ல நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிற ஒரு கொஸ்டின். பட் ஆப்ஷன்ஸ் வந்து தப்பு. இது வந்து ஃபைனல் கீ இல்ல. ஃபைனல் கீல வந்து ஏ, பி, டி அப்படின்னு ஆன்சர் குடுத்துருக்காங்க. பட் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எப்படி இந்த ஏ, பி, டி வரும்ன்றதும் தெரியல. ஓகேவா? இப்ப பார்க்கலாம். நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க 1/6 3 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப என்ன வருது? 3 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2வா? 1/2 வருது. ஃபர்ஸ்ட் டேர்ம 3 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா தேர்ட் டேர்ம் வருது. 1/2ன்னு வருது. அடுத்தது செகண்ட் டேர்ம் 4/9. இத திரும்ப 3 ஆல கேன்சல் பண்ணுவோமா? அப்போ 3யா? அப்போ 4/3 வரலாம். ஃபோர்த் ஒன் ஆன்சரா வரலாம். ஃபோர்த் ஒன் ஆன்சர். ஓகேவா? 2/3 அப்படின்றதே சரி ஓகே. 4/3 ஈஸியா கிடைக்குது. 3 ஆல இது 2யுமே மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு அடுத்தடுத்த டேர்ம் கிடைக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும், செகண்ட் ஆப்ஷனும் எப்படி கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பார்க்கலாம். ஒண்ணு இதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, 4 ஆப்ஷனுக்குமே ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் குடுத்துருக்கலாம். இவங்க ஏ, பி, டி அப்படின்னு ஆன்சர் குடுத்துருக்காங்க ஃபைனல் கீல. நெக்ஸ்ட் சம். இது ஒரு ஈஸியான சம். பாருங்க ஈக்கு 3, ஏக்கு 1, டிக்கு 8, சிக்கு 2 அதேதான் அப்படியே பார்த்து சொல்லுங்க. டீச்சர் டிக்கு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் 8, ஈக்கு பார்த்தீங்கன்னா 3, ஏக்கு 1, சிக்கு என்னது 2, நெக்ஸ்ட் ஹச்சுக்கு 4, நெக்ஸ்ட் ஈக்கு திரும்ப 3, ஈக்கு 3யா? ஆருக்கு 6, ஆருக்கு என்னது 6. செகண்ட் ஒன் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த பார்த்தோம் அப்படின்னா ஈக்கு எக்ஸுக்கு ஒரு 2 லெட்டருக்கு முன்னாடி பார்க்கலாம். எக்ஸுக்கு எக்ஸ் இருக்கா? எக்ஸுக்கு 1 லெட்டர் தான். 1 லெட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வி. வி, வி, டபிள்யூ, எக்ஸ். அப்ப எக்ஸுக்கு 1 லெட்டருக்கு முன்னாடி வி. அப்ப விக்கு 1 லெட்டருக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்றத பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க இ. ஈக்கு இ, எஃப், ஜி. இங்க முன்னாடி பார்த்தா அடுத்தது பின்னாடி பார்க்கலாம். ஈக்கு 1 லெட்டர் முன்னாடி ஜி. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜிக்கும் எல்லுக்கும் என்ன கேப்னு பாருங்க. ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல். ஒரு 4 லெட்டருக்கு அடுத்து இருக்க லெட்டரா குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இங்கேயும் என்ன பண்ணுவோம்? விக்கு 4 லெட்டருக்கு முன்னாடி பார்க்கணும். விக்கு 4 லெட்டருக்கு முன்னாடி என்னென்ன லெட்டர் இருக்கு அப்படின்னா கியூ, ஆர், எஸ், டி, யு. 1, 2, 3, 4 4 லெட்டருக்கு முன்னாடி கியூ. ஓகேவா? எல்லா லெட்டருமே பாருங்க. எக்ஸுக்கு 1 லெட்டருக்கு முன்னாடி வி. அதே போல ஈக்கு 1 லெட்டருக்கு முன்னாடி ஜி.
ஆனா நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜிக்கு 4 லெட்டருக்கு அடுத்து தான் எல். அப்ப இங்க நம்ம விக்கு 4 லெட்டருக்கு முன்னாடி என்ன லெட்டர்ன்னு பார்க்கணும். கியூ. ஸோ அதான் ஆன்சர். இது ஒரு ஈஸியான சம். இந்த சம் பாருங்க. 2 பகடை உருட்டப்படுகிறது. கிடைக்கப்பெறும் முக எண்களின் கூடுதல் 12. அப்ப என்னதான் வரும்? 11, 12, 13, 14 இதுக்கு கூடுதல் வந்து 6, 6ன்னு இருக்கும்போது தான் இதோட கூடுதல் என்ன வருது? 12ன்னு வரும். அப்ப எத்தனை ஒரே கூடுதல்னு பார்த்தீங்கன்னா 12 வர்றதுக்கு 1/36 மற்றும் அப்படின்னாவே பிளஸ் பண்ணிருவோமா? மற்றும் 18ஐ விட குறைவாகனா இந்த 12ஐ விட குறைவாகனா மத்த எல்லாமே 12ஐ விட குறைவு தான். 11, 12, 13, 14, 15, 16, 21, 22, 23, 24, 25, 26, 31, 32 எல்லாமே என்னது? 12 விட கம்மி தான். அப்ப இங்க என்ன வரும்? 35/36 இந்த ஒரே ஒரு நம்பர தவிர மத்த எல்லாமே என்னதான்? 12 விட குறைவு தான். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கீழ வந்து 36 காமனா இருக்கும்போது மேல அப்படியே மல்டிபிள் பண்ணிருவோமா? கூட்டுவோமா? 36, 36, 36 கேன்சல் ஆயிருமா? 1. ஸோ ஆன்சர் இதுக்கான ஆன்சர் 1. ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு சம். கொஞ்சம் குழப்புற மாரி கேட்டிருக்காங்க. கூடுதல் 12னா இது மட்டும் தான் கூடுதல் 12. அத விட குறைவா 35மே வந்து குறைவா தான் இருக்கும். அப்ப 35/36. லாஸ்ட் சம் 2025ல கேட்ட 2025ல இது செப்டம்பர் அக்டோபர் நெனைக்கிறேன். அக்டோபர்ல நடந்த ஒரு எக்ஸாம்ல ஆல்ரெடி ஒரு 15 சம் பார்த்துட்டோம். இந்த வீடியோல ஒரு 10 சம். டோட்டலா 25 சம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 25 சம்மே ஈஸி தான். இதுக்கு முன்னாடி 2025ல நவம்பர்ல நடந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கொஸ்டின் ரொம்ப கஷ்டம். ஒரு 15 கொஸ்டின் ஈஸி. பட் இந்த எக்ஸாம்ல 25 கொஸ்டினுமே ஈஸி. 25 கொஸ்டினுமே ஈஸி தான். நம்ம ஒன் பை ஒன்னா 2025ல நடந்த 2026ல நடந்த எல்லா கொஸ்டினுமே பார்த்துட்டோம். இப்ப 2025ல நடந்த ஒரு கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோவோட 2 கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிருச்சு. 2 எக்ஸாம் அப்படின்ற போது 25, 25 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். மேத்ஸ பொறுத்தளவு பழைய கொஸ்டின் ரொம்ப முக்கியம்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப பாருங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய எண்களுக்கு இடையே தவிர்க்க வேண்டிய எழுத்துக்களின் எண்ணிக்கை 1 ஸ்கொயர் என்னது 1, 2 ஸ்கொயர் என்னது 4, 3 ஸ்கொயர் என்னது 9. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. சியா? சிஇ சி சி டி இ இதுக்கான அடுத்தடுத்த கேப் பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தான். அப்போ 1 ஸ்கொயர் 1 கரெக்ட்டா வந்துருச்சா? அடுத்தது அப்ப இது 2ம் ஓகே. சிஇ ஓகே. அடுத்தது ஈக்கு இஜே. இஜேக்கு இருக்கிற கேப் பார்க்கலாமா? ஈக்கு அப்புறம் இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே. கேப் பாருங்க 4. அப்போ 2 ஸ்கொயர் 4. அப்ப இதுவும் கரெக்ட்டா வருது. இந்த கேப்பும் கரெக்ட். அடுத்தது ஜே, டி. இதுக்கு இடையில இருக்கிறது பார்க்கலாம். ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ். அப்ப 2, 4, 6, 8, 9. 9 அப்படின்றது 3 ஸ்கொயர். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. கேப் அந்த இடையில இருக்கிற லெட்டர்ஸ் எத்தனை? ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு லெட்டர் இருக்கு. அப்போ 1 ஸ்கொயர். அடுத்தது 4 இருக்கு 2 ஸ்கொயர். அடுத்தது 9 லெட்டர் இருக்கு. அப்போ 3 ஸ்கொயர் 9. இப்போ ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இப்பதான் புதுசா கேட்குறாங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஈஸியான கொஸ்டின். பட் ஒரு மெத்தட் வந்து நியூவா கத்துக்கிறோம். கொஸ்டின் ஏதோ ஈஸி தான். சால்வ் பண்ற விதமும் ஈஸி தான். அந்த மெத்தட் வந்து நமக்கு புதுசா இருக்கு. அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோல வந்து நெக்ஸ்ட் 2025ல கேட்ட கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம்.